shepherds tending to their sheep in the nearby fields were startled as an angel of the Lord appeared, surrounded by the radiant glory of the Lord. Suddenly a great company of the heavenly host appeared with the angel, praising God. Filled with fear, the shepherds were reassured by the angel who delivered the message. Glory to God in the highest heaven, and on earth peace. Fear not, for I bring you tidings of great joy that will be for all people. Today, in the town of David, a Savior is born to you. You will find a baby wrapped in swaddling clothes, lying in a manger. ஒரு அமைதியான மேய்ப்பர்கள் அருகிலுள்ள வயல்களில் தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். அந்த பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் இந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணையில் கட்டியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். When the angels had left them and gone into heaven, the shepherds said to one another, "Let's go to Bethlehem and see this thing that has happened, which the Lord has told us about." So they hurried off and found Mary and Joseph and the baby, who was lying in the manger. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பர்வதத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரில் ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடப்பியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். நாம் the choir will be singing a song. இப்பொழுது நமது பாடகர் குழு பாடலை பாடுவார்கள்.